கடைசியில் ஈரான் வந்து என்ன செய்ய முடியாமல் ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த தவிப்பு வந்து ஒரு சாதாரணமாக என்ன சொல்லலாம்னா ஒரு சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்துடுச்சு. சவுதி அரேபியா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லலாம், நீ வந்து உலகத்தின் வல்லரசு, ஒன்லி ஒன் பெரிய அண்ணன், நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகி போச்சா? அப்போது மொத்தத்துக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. அப்போது இவங்க இதை வந்து அமெரிக்கா ஜட்ஜ் பண்ண தவறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஜட்ஜ் பண்ண தவறினாங்கன்னா அப்போ நீ என்னடா பெரிய ரவுடி அப்படின்னு ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, இதை கூட சரியாக கவனிக்கலை, அப்போ நீ என்ன பெரிய உலக வல்லரசுனா இப்போ எதிர்த்து ஒரு சின்ன நாடாக இருந்தால் கூட அந்த நாட்டில் பலம் என்ன பலவீனம் என்ன செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் வந்து வெனிசுலா மதுரை மாதிரி நினச்சிங்களா, திடீர்னு மிட் நைட்டில் போய் பட்டப்பட்டப்பட்டு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி அப்படி எல்லாத்தையும் அந்த ஆளையும் அந்த ஆள் பொண்டாட்டியும் தூக்கிட்டு போய் நியூயார்க்கு ஜெயிலில் வச்ச மாதிரி இங்கே ஒன்று ஈரானில் வந்துட முடியுமா?